வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி போனஸ் பணத்தை தருவாங்க அப்படின்னு தீபாவளி கொண்டாட மொத்த கும்பலும் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டு முன்னாடி தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சிவனாண்டி அந்த பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட்டாதான் அந்த ரூபா வரோன்னு அவரை கடத்தி வச்சுட்டாப்புல. இந்த விஷயத்த சந்திரகலா கடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க விஷயத்த நம்ம ஒட்டு கேட்குறாங்க நம்ம ரேவதி. உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ராஜாவுக்கு, அந்த பேங்க் மேனேஜரை எனக்கு தெரிஞ்சு சிவனாண்டி தான் கடத்திருக்கணும். ஏன்னா சித்தி பேசினதை கேட்டேன் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே அப்போ கண்டுபிடிச்சிடலாம், அவன் எங்கே வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சிவனாண்டி மறைச்சி வச்சிருக்க இடத்துலேருந்து பேங்க் மேனேஜரை மீட்டு கையெழுத்தை போட வச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா 5 கோடி ரூபாயை எல்லா தொழிலாளர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து அமோகமாக தீபாவளி கொண்டாட வச்சு அசத்திறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த திட்டத்தையும் சொதப்பிடிச்சு நான் எப்படியாவது தொழிலாளர்கள் மத்தியில் இந்த ராஜா டிரைவர் பயலுக்கு செல்வாக்கை குறைச்சிடலான்னு பார்த்தா, இப்போ அவை என்னையே தடுமாற வச்சு அந்த கையெழுத்தை இந்த பேங்க் மேனேஜரை போட வச்சுட்டானே அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிடாங்க நம்ம சிவனாண்டி சந்திரா கூட்டம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. மொத்த தொழிலாளர்களும் நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா கையால் போனஸை வாங்கி தீபாவளியை கொண்டாடிடலாம் அப்படின்னு குதூகூலமாக இருக்காங்க. பேங்க் மேனேஜரு கையெழுத்து போட்டு 5 கோடி ரூபாயை தந்துருவோம் அப்படின்னு அங்கே சொல்லுறாங்க பேங்க்கில். அதே நேரத்தில் காவல் இருக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இங்கே பார்த்தோன்னா தொழிலாளர்கள் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இப்போ அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம ரேவதி பேசிட்டு இருக்காப்புல. அதே நேரத்தில் தான் நம்ம சந்திரகலா ஃபோனை போட்டுறாங்க அந்த சிவனாண்டிக்கு. இந்த பாருங்க, நீங்கள் அந்த பேங்க் மேனேஜரை கடத்திட்டீங்களா, 5 கோடி ரூபா அக்கா கொடுக்க முடியாமல் இந்த படாத பாடுபடணும், எல்லா தொழிலாளர்களும் திட்டிக்கிட்டு போனோம், அக்கா கேவலப்படணும், அவமானப்படணும் அப்படின்னு நம்ம சந்திரா கேட்குறாங்க. இதை ஒட்டு கேட்டுறாங்க நம்ம ரேவதி. என்ன சித்தி, இப்படி ஒரு கேவலமான புத்தியை போட்டு உன் கணவரோட சேர்ந்து நீ அந்த பேங்க் மேனேஜரை கடத்தி எங்கள் அம்மா அவமானப்படணும்னு நினைக்கிறியா? அந்த 5 கோடி ரூபாயை எப்படி வர வைக்கணும்னு என் கணவர் ராஜாவுக்கு நல்லா தெரியும். நீ எப்படி உன் முகத்தில் கரிய பூச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்க அப்படின்னு இந்த தகவலை அப்படியே நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாரு ராஜா, அந்த பேங்க் மேனேஜரை இந்த சிவனாண்டி தான் கடத்திருக்கான். சித்தி ஃபோனில் பேசினதை நான் இப்போ தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா விஷயம்? இந்த சிவனாண்டி உங்கள் சித்தியோட வேலை தான் இது. நான் பார்த்துக்கிறேன் ரேவதி, இப்போவே அத்தைக்கு 5 கோடி ரூபாயை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சிவனாண்டி எங்கே மறைச்சி வச்சிருப்பா இந்த பேங்க் மேனேஜரை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்கே போய் நோண்டி நொங்கு எடுத்து பேங்க் மேனேஜரை மீட்டு கையெழுத்து போட வச்சுறாங்க. அதோட சிவனாண்டி தலை தெறிக்க ஓட்டம் பிடிச்சிட்டாரு. இந்த வாட்டியும் நம்ம முகத்தில் கரிய பூசிட்டா இந்த ராஜா. நான் தொழிலாளர்கள் மத்தியில் இந்த ராஜா பணத்தை சுருட்டிட்டான், அதனால தான் உங்களுக்கு போனஸ் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லலாம், ஏற்றி விடலான்னு பார்த்தா நம்மளுக்கே ஆப்பு வச்சு அவன் 5 கோடி ரூபாயை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம சிவனாண்டி நொந்துக்கிடாங்க. நம்ம ராஜா தொழிலாளர்கள் மத்தியில் அந்த பெரிய சுல்கேஸில் 5 கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சும்மா மாசா பார்க்கறதுக்கே இருந்துன்னு சொல்லலாங்க. அதோட சாமுண்டேஸ்வரி, வாங்க மாப்பிள்ள, பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட்டு ரூபாயை வாங்கிட்டீங்களா? ஆமாம் அத்தை, நான் வாங்கியாச்சு, இந்தாங்க. எல்லா தொழிலாளர்களும் சிறப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடணும், உங்கள் கையாலேயே அவங்க போனஸ் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி மாஸ் காட்டுறாங்க. அதோட பிரித்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம சாமுண்டேஸ்வரி ரூபாயை கொடுத்து, அம்மா ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய போனஸை தந்து நாங்களும் இந்த தொழிலாளர்கள் தீபாவளியை சீரும் சிறப்பமாக கொண்டாட எங்களுக்கு உதவிட்டீங்க அப்படின்னு புகழ்ந்துட்டு போகிறாங்க. நம்ம சந்திரகலா, அடடா என் மாப்பிள்ளை கடத்திட்டாருன்னு சொன்னார், எப்படி இந்த 5 கோடி ரூபா கிடச்சி? அந்த பேங்க் மேனேஜரை அவர்கிட்ட மீட்டு இவன் கையெழுத்து போட வச்சு தானே வாங்கியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி அது புறவும் கால் போட்டு பேசுகிறாங்க. சிவனாண்டி எல்லாம் கெட்டு குட்டிச்சோறு ஆயிடுச்சு சேர்ந்தா, நம்ம திட்டத்தை எல்லாம் எப்படியோ அறிஞ்சு அந்த ராஜா பையன் நாங்கள் அடைச்சி வச்சிருக்க இடத்துலேருந்து அந்த பேங்க் மேனேஜரை மீட்டு கையெழுத்தை வாங்கி எல்லாம் நிலைமை
தலைகீழா மாற வச்சுட்டான். இப்போ தொழிலாளர்கள் சந்தோஷமா போயாச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம இத சந்திரா அப்படியான்னு வந்து கேட்டு அரண்டு போய் நிக்கிறாங்க. நம்ம மயிலு போய், "என்ன சின்னத்த ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கு. உங்க திட்டத்துக்கு எல்லாம் வந்து கரிய பூசிட்டானா ராஜா?" அப்படின்னு வந்து கேட்கிறேன். "எல்லாம் உங்க வேலை தானடா. நான் உங்கள விட போறதில்ல" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம மயில் வாகனமே அந்த பெம் சண்முகம் ஏட்டோட ஃபோன அங்க போய் வாங்கிறாங்க. சந்திரகலா இது தெரியாம போய் நின்னுகிட்டு, "எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும். அந்த பசங்க இங்க தானே வித்தாங்க. ரூ. 1,00,000னாலும் தாரேன்" அப்படின்னு வந்து சொன்னோனே, கடைக்காரன் வாய பிளக்குறாரு. எங்க போயாவது இந்த ஃபோன அந்த ஆள்ட்டருந்து மீட்டு வாங்கி கொடுத்துற வேண்டியதான். அந்த மேடம் சொன்ன மாதிரி ரூ. 1,00,000 வாங்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனா நம்ம மயில் வாகனம் ரோஹிணிக்கு அத கிஃப்ட் பண்றாங்க. ரோஹிணி, "சரி, என் கணவருக்கு ஏற்ற எள்ளூர், ஏழைக்கு ஏற்ற எள்ளூருன்ற மாதிரி என் கணவருக்கு இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் எனக்கு வந்து பெஸ்ட்டு தான்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரோஹிணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதில தாங்க அவங்க அம்மா தேடிட்டு இருக்க மர்மமான விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியல. இது நல்ல ஃபோனா தான் இருக்கு. நம்ம உள்ளுக்க என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் அந்த சண்முகத்தோட வீடியோவ வந்து ரோஹிணி பார்க்குறாங்க. "சாமுண்டேஸ்வரி, உங்க அம்மா சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து நீ இப்ப பரமேஸ்வரி குடும்பத்த பழி வாங்கிடுறது போதும். இவ்வளோ வருஷமா அவங்க காரணமே இல்ல. அந்த உங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் அந்த முத்துவேல் தான். உங்க அம்மா கிட்ட தவறா நடந்துக்க பார்த்தான். இது தெரிஞ்சு உங்க அம்மா செருப்ப கழட்டியே அந்த முத்துவேல அடிச்சாங்க. அடின்னு வெடுத்தர்ல அவன் அவமானப்படுத்து உங்க அம்மா உயிரோடையே இருக்கக்கூடாது" அப்படின்னு வந்து அந்த கோவத்துல அவங்க திங்க சாப்பாடு வச்சிருந்தல அவங்களுக்கு தெரியாம விஷத்த கலந்து அதை சாப்பிட்டு தான் உங்க அம்மா இறந்தாங்க. இது தெரியாம நீ வந்து பரமேஸ்வரி குடும்பம் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ அவங்க சொன்ன வாக்குமூலம் வீடியோ வந்து நம்ம ரோஹிணி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் அந்த விஷயத்த கண்டிப்பா அம்மாட்ட வந்து சொல்லணும். ஆனா இந்த ஃபோன்ல எப்படி இந்த வீடியோ கிடைச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மர்மமாவே இருக்குது. அத முதல்ல கொண்டு போய் நம்ம மயிலுட்ட காட்டுறாங்க. மயிலு, "ஆ, இது ஒரு நல்ல எவிடன்ஸ். இந்த ஃபோன்ல இவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்கா? கடைக்காரனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்னு வந்து அந்த ஃபோனை அப்படியே வந்து தூக்கி கொண்டு நம்ம ராஜாட்ட காட்டுறாங்க. "ஐயையே, இது ஏட்டு சண்முகத்தோட ஃபோனு. இத தான் அத்தையும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி கிடைச்சு?" அப்படின்னு வந்து கேட்குறேன். ஏன்னா நான் செகண்ட் ஹேண்ட்ல ரோஹிணியோட ஃபோனு பழசாயிட்டு அதுக்காக அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வந்து போனேன். அப்போ தான் இந்த ஃபோனு நல்ல ஃபோனாக இருந்து அப்படின்னு வந்து தந்தாரு அப்படின்னு வந்து குறைவான விலைக்கு கிடச்சின்னு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை வீட்டில் இருந்து சந்திரகலா தான் திருடி அங்கே கொண்டு கொடுத்துருக்கணுமோ என்னமோ, ஏதோ ஒன்று நடந்திருக்கு தில்லுமுல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த வீடியோவை பார்த்து சாக்கில் நிற்கிறாங்க நம்ம ராஜா. இப்படி ஒரு லட்டு கிடங்கான விஷயம் நம்ம பாட்டி மேலே குடும்பத்து மேலே அத்தைக்கு இருக்க கோபத்தை போக்குறதுக்கு வழி கிடச்சிருக்க. இதை இப்படியே விடக்கூடாது. இதை இப்பவே கொண்டு அத்தைகிட்ட காட்டி பிரிஞ்சு கிடந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா அந்த ஃபோனை தூக்கிக்கிட்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை போய் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சந்திரா, "ஐயையோ, இந்த ஃபோனு இவர்கிட்ட எப்படி கிடச்சிது? ஒன்றும் புரியல. நம்ம இந்த ஃபோனை தூக்கி வெளியே போட்டோம். அந்த பசங்க எடுத்து கடையில் கொடுத்து அப்போ கடையில் போய் வாங்கினது இந்த ராஜாவா வாங்கினா" அப்படின்னு வந்து நினச்சி ஷாக்காகவே நிற்கிறாங்க. எப்படியோ அக்கா கையில் இந்த ஃபோனு கிடச்சிட்டு அவள் எவிடன்ஸை பார்க்க போகிறா. என்னதான் உள்ளுக இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் நம்ம ராஜா வந்து அந்த ஃபோனை அப்படியே வந்து வீடியோவை போட்டு காக்குறாங்க. நம்ம சண்முகத்தோட வாக்குமூலத்தை கேட்டு அப்படியே வந்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.